ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பேங்கிங் அவேர்னஸ் உடைய பார்ட் 1 நேற்றுக்கு பார்த்தோம். ஃப்ரம் ஜூலை 2022 டில் டேட் வரைக்கும் இருக்கிறது, ப்ளஸ் சில ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேங்களா, இது எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ரெப்கோ ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பிபி அப்கமிங்கில் வர எஸ்பிபி மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி ஏஏஓ எக்ஸாமுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் அப்படிங்கிறது எந்த வருஷமாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெப்கோ ஜூனியர் அசிஸ்டன்ட்கான மாக் டெஸ்ட் சீரீஸ் வந்து வெறும் 150 ரூபீஸ்க்கு போயிட்டு இருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, மொபைல் ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஆஃபர் பிரைஸ்ல வெறும் 899க்கு போயிட்டு இருக்கு. எல்லா எக்ஸாம்ஸ் அண்ட் எல்லா சிலபஸ் பிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபைன். ஓகே கைஸ், ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் ஒன் கைஸ். எம்சிஎல்ஆர் அப்படிங்கிறது என்ன கைஸ்? எம்சிஎல்ஆர் உடைய ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறதும் கேட்கலாம், ஆர் மேபி அது ரிலேட்டடானது ஏதாவது எது வேணாலும் கேட்கலாம். எம்சிஎல்ஆர் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட். எம்சிஎல்ஆரோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைஸ். மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து ஆர்பிஐ எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2016 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இட் இஸ் த கரண்ட் ரேட் செட்டிங் மெத்தட் ஃபார் லெண்டிங் மணி பை கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ வாட் இஸ் த கரண்ட் ரேட் செட்டிங் மெத்தட் ஃபார் லெண்டிங் மணி பை கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு கேட்டாலும் நீங்கள் எம்சிஎல்ஆர் தான் சூஸ் பண்ணணும். எம்சிஎல்ஆரோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், எம்சிஎல்ஆர் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் கேட்கலாம். ஸோ இதிலே உங்களுக்கு 2-3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி நல்லா தரவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். ஓகே, ஆர்பிஐ ஆக்ட்ஸ் அண்டர் விச் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்பிஐ அப்படிங்கிறது நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி அது ஆக்ட்ஸ் அண்டர் தட் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், பிபிபிஎஸ் அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னா, பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். பிபிபிஎஸ் உடைய ஃபுல் ஃபார்மும் தனியாக கேட்கலாம். பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம், இட்ஸ் ஆர்பிஐ mandated system which offers integrated and interoperable bill payment services to customers across geographies with certainty, reliability and safety of transactions அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னதுன்னா ஒரு ஆர்பிஐ mandated system அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா இன்டெகிரேட்டட் அண்ட் இன்டர் ஆப்பரபிள் பில் பேமெண்ட்டுக்காக, பில் பேமெண்ட் சர்வீசஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இபி பில் பே பண்ற, இந்த மாதிரி பர்டிகுலர் பில்ஸ், டிடிஹெச் பில், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பே பண்ற ஒரு பில் பேமெண்ட் சிஸ்டம் பேர் என்னதுதான் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். இட்ஸ் an ஆர்பிஐ mandated system. ஓகேங்களா கைஸ், பில்ஸ் பேமெண்ட் ரிலேட்டடான ஆர்பிஐ mandated system எது அப்படின்னா பாரத் பில் பேமெண்ட் system. Next one, which are the following types of bank account does not earn any interest for the account holder அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இப்போ எஸ்பிஐயில் வச்சிருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் வச்சிருக்கீங்கன்னா மினிமமாக ஒரு 4% அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி பென்ஷன் அக்கௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஆர்டி அக்கௌண்ட்னால டெஃபினட்டாக அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் நம்ம ஆர்டி அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறோம். பட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி பிஸ்னஸ் பீப்புளுக்காக ஓப்பன் பண்ணுறது. அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பீப்புளுக்காக வந்து டெய்லியுமே நிறைய மணி ஃப்ளோ இருக்கும். அதாவது அந்த லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளோ வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்களால ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக கால்குலேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா. Next one guys, Small Industries Development Bank was established in which year அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை SIDBI உடைய ஃபுல் ஃபார்மும் கேட்கலாம். SIDBI உடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? Small Industries Development Bank of India. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1990. இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏபெக்ஸ் ரெகுலேட்டரி பாடி ஃபார் ஓவரால் லைசன்சிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த SIDBI அப்படிங்கிறது. SIDBI அப்படிங்கிறது என்னதுன்னா ஓவரால் லைசன்சிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க கைஸ்.
மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். MSME ஃபுல் ஃபார்ம் என்னது? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இன் இந்தியா உடைய அதோட ஓவரால் லைசன்சிங் அண்ட் ரெகுலேஷனுக்காக உள்ளது தான் SIDBI அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் கைஸ், BIM உடைய ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. BIM உடைய ஃபுல் ஃபார்மும் கேட்கலாம். இட்ஸ் அ பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படிங்கிறது இட்ஸ் an app that lets you make simple, easy and quick payment transaction using unified payment interface. அதாவது UPI யூஸ் பண்ணி, UPI நம்ம கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாமே வந்து நம்ம பே பண்றோம்ல கைஸ். ஸோ அதுதான் வந்து இந்த BIM அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ஆப். நமக்கு வந்து குவிக், ஈஸி, சிம்பிளா, ஈஸியா, குவிக்கா ஒரு பேமெண்ட்ஸா பண்ண முடியுது இல்லை? எதை யூஸ் பண்ணி பண்ண முடியுது? யூசிங் UPI. UPIயோட ஃபுல் ஃபார்மும் கேட்கலாம், யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இதுல பாத்தீங்கன்னா BIMோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். BIM dash is an app that lets you make quick payment transactions அப்படினும் கேட்கலாம். ஸோ எது வேணாலும் கேட்கலாம். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போறது கம்ப்ளீட்டாவே ரெப்கோ பேங்க் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கைஸ். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ரெப்கோ பேங்க் ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுல இருந்து எந்த क्वेश्चन வேணாலும் கேட்கலாம். சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரெப்கோ பேங்கோட லோகோ அப்படிங்கிறது என்னன்னு பாத்துக்கோங்க. ரெப்கோ பேங்கோட டேக்லைன் என்னன்னு கேட்கலாம். டேக்லைன் என்னது? grow with us. what is the tagline of ரெப்கோ பேங்க் ன்னு கேட்கலாம். சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ், grow with us கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது தான் இதுல இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெப்கோ உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா ரீபாட்ரியேட்ஸ் கோஆபரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது தரவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். ரீபாட்ரியேட்ஸ் கோஆபரேட்டிவ் ஃபினான்ஸ் அப்படியே மனப்பாடமே பண்ணிக்கோங்க. ஆப்ஷனை பாத்தீங்கன்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது எப்ப ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 19/11/1969 டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 19, 1969. இது வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா மெட்ராஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1961 கீழே ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. பட் 2002ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ரெஜிஸ்டர் அண்டர் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட். எது கீழே ரெஜிஸ்டர் ஆயிட்டுனா மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஆக்ட் 2002. ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ஆபரேஷன் ஆஃப் த பேங்க் கவர்ஸ். இது வந்து எந்தெந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் இது ஏரியா ஆஃப் த ஆபரேஷன் இருக்குன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, யூனியன் டெரிட்டரி, புதுச்சேரி. ஓகேங்களா கைஸ், ஃபைன். நெக்ஸ்ட் இதோட ஷேர் கேபிட்டல் தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கு, 76.32. அதுக்கு அடுத்து ரீபாட்ரியேட்ஸ் அண்ட் அதர் ஏ கிளாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 66.5. நம்ம ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு அதிக ஷேர், அடுத்தது ஆந்திரா, அடுத்தது தெலுங்கானா, அடுத்தது கேரளா, அடுத்தது தான் கர்நாடகா. ஓகேங்களா? இதுவும் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல மேனேஜிங் டைரக்டர் MD யாரு? ரெப்கோ பேங்கோட MD யாருன்னா RS இசபெல்லா. அப்படி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட சேர்மன் யாருன்னா சந்தானம் அப்படிங்கிறவங்க தான் சேர்மன். சீஃப் ஜெனரல் மேனேஜர் யாருன்னா யோகசேரன். MD யாருன்னா RS இசபெல்லா. சீஃப் ஜெனரல் மேனேஜர் யாருன்னா யோகசேரன். சேர்மன் வந்து சந்தானம். ஓகே, நெக்ஸ்ட் இவங்க வாங்கியிருக்கிற அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் டிஜிட்டல் பேங்க் அண்ட் பெஸ்ட் ஃப்ராட் கண்ட்ரோல் இனிஷியேட்டிவ் அமங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்கிங் சமிட் 2020 ஹெல்ட் இன் வர்ச்சுவல் மீட். ஏன்னா அந்த டைம்ல எல்லாமே நமக்கு வந்துட்டு கோவிட் டைமா இருந்ததுனால வர்ச்சுவல் மீட் தான் நடந்துச்சு. அப்போ பெஸ்ட் டிஜிட்டல் பேங்க் அண்ட் பெஸ்ட் ஃப்ராட் கண்ட்ரோல் இனிஷியேட்டிவ் அமங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல யாருக்கு கிடைச்சிருந்ததுன்னா ரெப்கோ பேங்க்குக்கு கிடைச்சிருந்தது. நெக்ஸ்ட் விமன் லீடர் ஆஃப் த இயர் அவார்ட் அமங் CEOs ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கீழே இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்கிங் சமிட் இதே இதுல தான் நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்கிங் சமிட்ல பெஸ்ட் டிஜிட்டல் பேங்க், பெஸ்ட் ஃப்ராட் கண்ட்ரோல் இனிஷியேட்டிவ் வந்து ரெப்கோ பேங்க்கு. நெக்ஸ்ட் விமன் லீடர் ஆஃப் த இயர் வந்து யாருக்கு போயிருந்ததுன்னா RS இசபெல்லாக்கு போயிருக்கு. யாருக்கு போயிருக்குன்னா அது இப்போ இருக்கிற CEO RS இசபெல்லாக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரெப்கோ பேங்க் has been awarded as the best HR innovation, best investment initiative and best collection initiative among cooperative societies in the National Cooperative Banking Summit 2022 held in ஓகே, நெக்ஸ்ட் இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்கிங் சமிட் 2022 எங்க நடந்துச்சுன்னு கேட்கலாம். இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்கிங் சமிட் எங்க நடந்துச்சுன்னா இண்டோர் மத்திய பிரதேஷ்ல நடந்தது. அதுவும் ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெப்கோ பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் ரெப்கோ 540 அப்படிங்கிற ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பேங்கோட 54th ஃபவுண்டேஷன் டே, அதாவது 19/11/2022ல இந்த ரெப்கோ 540 அப்படிங்கிற ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்
அப்படின்னா 8 இயர்ஸ்க்கு மேல 7.9%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஜெனரல் பப்ளிக்கு 7.4. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லணும். நம்ம இப்ப இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா ரொம்ப ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லணும். ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப்கோ 540 அப்படிங்கிறது பேங்க் உடைய 54th ஃபவுண்டேஷன் டே 19/11/2022 இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. 7.4% ஃபார் ஜெனரல் பப்ளிக். இந்த ஸ்கீம் இந்த லிமிடெட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நல்லா ஞாபகம், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த क्वेश्चन கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கைஸ். ஓகே ஃபைன் கைஸ். நெக்ஸ்ட் ஒன் கைஸ், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். இதுல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம் என்னதுன்னா ரெப்கோ மஹிளா, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன், நோ ஏஜ் பார். இன்ஃபேக்ட் பிறந்த குழந்தைக்கு கூட ஓபன் பண்ணிக்கலாம். ஐ மீன் இட்ஸ் ஃபீமேலா இருக்கணும், அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? 18 month ஸ்கீம். அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.10. விமன்கான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீம் என்னது, பேர் என்னன்னு கேட்கலாம். ரெப்கோ மஹிளா, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.10. நெக்ஸ்ட் இதுல இருக்கிறது எல்லாமே பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். ரெப்கோ 540க்கு வந்து 7.50, ரெப்கோ 180க்கு வந்து 6.70. இந்த பேசிக்கா ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெப்கோ பேங்க் எக்ஸாம்க்கு இதெல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் கைஸ் ஃபைன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு நீங்க ஸ்கிரீன்ஷாட் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். எல்லா பேங்க் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னது, எஸ்டாப்ளிஷ்ட் இயர் என்னது, கீ பர்சன்ஸ் என்னது அப்படிங்கறது நான் கொடுத்திருக்கேன். இந்த பர்టిక్యులர் வீடியோ உடைய PDF வந்து பாத்தீங்கன்னா ரெப்கோ ஜூனியர் அசிஸ்டன்ட் மாக் டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கவங்களுக்கு நான் PDF ஆவே நான் இத அப்லோட் பண்ணிருப்பேன். சோ PDF வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ரிமைனிங் பர்சன்ஸ் நீங்க இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சு கூட யூ கேன் லேர்ன் இட் கைஸ். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நான் திரும்ப ரிப்பீட் பண்றது வேசா நீங்க ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுவும் அதேதான் கைஸ். டேக் a screenshot and have it. or ரெப்கோ பேங்க் மாக் டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு இந்த PDF வந்து மொபைல் ஆப்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கைஸ் இதுவும் அதேதான், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் தயவு செய்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபைன். ஏன்னா நான் திரும்ப ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் கைஸ். ஓகேங்களா? நான் திரும்ப இதை ரீட் பண்றது there is nothing. நீங்க இதை ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி க்ளூஸ் வச்சு படிச்சுக்க முடியுமோ ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஓகே அதே மாதிரி இதுவும் ஓகேங்களா? இவ்வளோ இதுவுமே லைக் என்ன சொல்றது கைஸ், ஈவன் நானும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இதுவுமே இதுல எந்த கொஸ்டின் வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேங்களா? மேபி இப்போ அதுல் குமார் கோயல் அப்படிங்கிறவங்க வந்து எதோட MD, இப்போ ரீசெண்டா RBI அவங்கள MD-யா அப்பாயிண்ட் பண்ணாங்க எந்த பேங்க்குக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுல் குமார் கோயல் UCO பேங்க் உடைய MD அப்படிங்கறது நீங்க படிச்சு வச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் UCO பேங்க் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஃபைன். ஓகே கைஸ் ஃபைன். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா RBI ரிலேட்டடான ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் क्वेश्चंस கம்ப்ளீட்டாவே நெக்ஸ்ட் வரப்போகுது. இதுக்கப்புறம் வரது எல்லாமே RBI ரிலேட்டட். இதுல இருக்க ஒவ்வொன்றுமே தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே when did Reserve Bank of India formed? Reserve Bank of India வந்து April 1, 1935ல ஃபார்ம் ஆச்சு. when did RBI nationalize எப்போ ஆச்சு அப்படின்னா 1949ல நேஷனலைஸ் ஆச்சு. ஃபார்ம் ஆனது வந்து 1935ல. வேர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொல்கட்டா. பட் கரண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை. ஓகேங்களா? கரண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் RBI வந்து மும்பை. எந்த இயர்ல மூவ் ஆச்சு அப்படின்னா 1937ல. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்போது கொல்கட்டால தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப கரண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் மும்பை. எப்போ மூவ் ஆச்சுன்னா 1937. ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஆஸ்போர்ன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர். இந்தியன் கவர்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா CD தேஷ்முக் அப்படிங்கிறவங்க தான் இந்தியன் கவர்னர். ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து சர் ஆஸ்போர்ன் ஸ்மித். எவ்ரி क्वेश्चन இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே நெக்ஸ்ட் which commission recommended the formation of Reserve Bank of India அப்படின்னு பாத்தீங்கன்னா it's Hilton Young Commission, அதாவது ராயல் கமிஷன் அப்படிங்கறவங்க தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறது யாரு, ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா ஹில்டன் யங் கமிஷன். there is a royal commission. okay which is a central bank in India அப்படின்னா central bank in India is Reserve Bank of India, that is RBI. which bank is known as Bankers Bank அப்படின்னு கேட்டாலும் அதுவும் Reserve Bank of India. Bankers Bank ன்னு சொல்றதும் Reserve Bank of India தான் சொல்லுவோம். Central Bank of India அப்படிங்கிறது மீன் இந்தியா அப்படிங்கிறதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். நெக்ஸ்ட் இஸ் பிரசன்ட் கவர்னர் ஆஃப் RBI அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி இட்ஸ் நாட் ரகுராம் ராஜன். RBI கவர்னர் அப்படிங்கிறது சக்தி
காந்தா தாஸ் அப்படிங்கிறவங்க தான் பிரசன்ட் ஆர்பிஐ கவர்னர். ஓகேங்களா, பிரசன்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ சக்தி காந்தா தாஸ். ஓகே, ஹூ இன்ட்ரடியூஸ் த பேங்கிங் ஒம்பஸ்டம் ஸ்கீம் அப்படிங்கிற ஒம்பஸ்மேன் ஸ்கீம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணது யாரு அப்படின்னு, இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைஸ். ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்? டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது திரும்பவும் சொல்றேன். இது எல்லாமே ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் இட் கைஸ். இதுல இருக்கிறத தெளிவா நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. லைக் என்ன சொல்றது கைஸ், டிமேட் இப்போ டேஷ் இஸ் a safe and convenient means of holding securities just like a bank account அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन ஆவும் கேட்கலாம். சோ டிமேட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், how does the reserve bank estimate the demand for bank notes? இதுல இருக்கிற ஒவ்வொரு क्वेश्चनமே just take the screenshot guys. I'm not going to just திரும்ப I'm not going to repeat it. ஒவ்வொரு क्वेश्चनமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு இந்த வீடியோவை லென்த்தியா கொண்டு போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நாளைக்கு ரெப்கோ பேங்க் ஜூனியர் அசிஸ்டன்ட் எக்ஸாம் இருக்கிறதுனால நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு என்ன அப்படிங்கறத நல்லா தரவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன் கரன்சி மேனேஜ்மெண்ட்? இதுவும் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சிஆர்ஆர் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இதுல இருக்கிற ஒவ்வொரு இதுலயும் இந்த பிராக்கெட்ல கொடுத்திருக்கிறேன் கைஸ், அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கறதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெப்போ ரேட் உடைய क्वेश्चन கேட்பாங்க. that is also very important. SLR rate, இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேட்டோட டெஃபினிஷன் அப்படிங்கறத தரவா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா இதை எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் கைஸ், வாட் இஸ் ஒயிட் லேபிள் ஏடிஎம்? இதுவும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல ரீசெண்டா போயிட்டு இருக்கிறது. ஸோ இதுவும் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா, இதுல ஒவ்வொரு லைக் என்னென்ன அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கணும், அதுல ஃபுல் ஃபார்ம் எல்லாமும் இதுல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன் கைஸ். ஸோ இதோட எஸ் தட்ஸ் இட் கைஸ். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் லைக் எல்லா டாப்பிக்கோடதும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லா பேஜஸையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் லைக் என்ன சொல்றது, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தேடி தேடி எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு டேர்ம்ஸும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ கைஸ். ஓகேங்களா, தட்ஸ் இட் கைஸ். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ.